பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரை தேவன் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருக்கிறாரே. கைகளை தட்டி நன்றி சொல்வோம், கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டித்தவர், அவர் சிருஷ்டி கர்த்தா என்று நாம் சொல்லலாம். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுதே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் என்று பார்க்கிறோம். வானம் பூமி என்று நாம் சாதாரணமாக சொல்லிடுறோம். ஒரு தடவை யோசித்து பாருங்க, பூமி உலகமெங்கிலும் பாருங்க, அந்த பூமிக்கே அஸ்திவாரம் போட்ட தேவன். வானம் என்கிற ஆகாய விரிவு, ஆகாய கூடாரம். ஆமாம், அந்த கூடாரத்திற்கு எங்கேயுமே பில்லரே கிடையாது. அவ்வளவு பலத்தோடு வேதம் சொல்லுகிறது, அதிக பலத்தினால் அதை சிருஷ்டித்து தம்முடைய வல்லமையினால் நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட சிருஷ்டி கர்த்தாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை தாம் நான் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாலிப பிரயாயத்திலே நீ அவரை நினை. அதனால தான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான் பாருங்க, படிப்படியாக வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடையும் பொழுது முக்கியமாக சிருஷ்டிகரை அந்த வாலிபன் நினைத்து விட்டாலே போதும், அவனுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக அமையும். வாலிப நாட்களிலே தேவனாகிய சிருஷ்டிகரை, என்னை சிருஷ்டித்த ஒரு தகப்பன் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும் என்று நாம் அவரை நினைத்தாலே போதும், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை என்று மறுபடியும் பிரசங்கி முதல்ல இருந்து படித்து பாருங்க. இந்த உலகத்தை அவர் ஆராய்ந்து அழகாக சொல்லியிருப்பார். சொல்லி கடைசியாக அந்த 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்குற ரிப்போர்ட்டு தான் இது. ஆமாம், நீ என்ன செய், வாலிப பிரயாயத்திலே அவரை நினைத்து அதன்படி நட என்று நமக்கு ஒரு போதனையை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் சிருஷ்டிகர். இரண்டாவதாக அவர் சர்வ பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். சிருஷ்டித்த தேவனால எதையும் செய்ய முடியும். இப்பொழுது சமீபத்திலே அநேக இடங்களிலே சீதோஷ் நிலை மாற்ற காரணமாக இயற்கைகளின் சீற்றம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கீழே பூமி கீழே பாறை நவிழுது, நகண்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னென்னலாமோ சொல்கிறாங்க. ஆமாம்,
தேவனை பாருங்கள், நம்முடைய தேவன் சர்வ பூமிக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். சர்வ பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தில் பாருங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நம்முடைய தேவனுக்கு ஒரு அழகான பெயர், சர்வ பூமிக்கே தேவன் அவர். வெறுமனே நம்ம இருக்கிற இடத்துக்கு மட்டும் அல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய ஸ்டேட்டுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய இந்தியா தேசத்துக்கு மாத்திரம் அல்ல, உலகமெங்கிலும் அவர் தேவனாக கருதப்படுகிறார். காரணம், அவரே சிருஷ்டி கர்த்தா. ஆகையினால சர்வ பூமிக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க அது இதுன்னு என்னெல்லாமோ பேசிட்டு கிடக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஒரு சின்ன காற்று, சுவாச காற்று உள்ளே ஓடிட்டு கிடக்கு. அந்த காற்றும் அவர் ஊதின காற்று தான். அந்த காற்றும் கொஞ்சம் நின்றுச்சுன்னா முடிஞ்சு கதை. அதை மனுஷன் நினைக்கிறதே கிடையாது. சும்மா என்னமோ அவனுக்கு தான் எல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காசு பணம் இருந்த உடனே ஆமாம் தலகால் தெரியாமல் ஆடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து என்ன செய்வார்? நிறுத்துவார். நடக்கும். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய மாறுதல் வரும். சர்வ பூமிக்கும் தேவனாக இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் பெருமூச்சோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மோசையை அனுப்பி வைத்து தேவன் இறங்கி கிரியை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி கிரியை செய்யக்கூடிய காலம் வரும், தேவன் செய்வார். பாருங்க 6ஆம் வசனத்தில் பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, புருஷனால் கைவிடப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தினால் கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் கைவிடப்பட்டு இருக்கலாம். அப்படி இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட, எனக்கு வேண்டாம், நீ திருமணம் முடிஞ்சிட்டு லவ் பண்ணி மேரேஜ் கட்டியாச்சு, இப்போ புருஷங்காரன் வேண்டாங்கிறான். எப்படி இருக்கும் அந்த ஸ்திரீக்கு? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு வேதனை எவ்வளோ நீங்கள் இருக்கலாம் பாருங்க. அப்படி இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அழைத்தவர் யார்? சர்வ பூமிக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் அழைத்தார். அழைத்து என்ன சொல்றார் பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். சர்வ பூமிக்கும் தேவனாயிருக்கிறவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஒருவேளை நீ வேதனையோடு இருக்கிறியா? நான் சர்வ பூமிக்கும் தேவன். மகனே, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேவன் இந்த நாளிலும் இந்த வார்த்தையினால உங்களை தைரியப்படுத்துகிறார். பாருங்க 10ஆம் வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளே விலகினாலும் பரவாயில்ல, பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் பரவாயில்ல, என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகனே, உன்னை விட்டு ஒரு நாளும் விலகி போகாது. காரணம், 2000 வருடங்களுக்கு முன்பு கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த கிருபையை தம்முடைய இரத்தத்தினால நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகையினால நாம் கலங்கக்கூடாது. சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்வார். பாருங்க என்னபடி பொறுப்பெடுக்கிறாராம். 13ஆம் வசனம், ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஐயோ தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அந்த இரக்கம் எப்படி இருக்கும்? நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய், பயமில்லாமல் இருப்பார். அந்த மாதிரி நாட்களை நான் உனக்கு தருவேன். காரணம், இந்த சர்வ பூமிக்கும் தேவனாக நான் இருக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது நான் தான். மனுக்குலமாகிய நம்மை சிருஷ்டித்தவர் அவர்தான். பூமி மேலே இருக்கிற மனிதர்களை நான் தான் சிருஷ்டித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். எரேமியா 27:5 வசனத்திலே அதிக பலத்தினால சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால கவலைப்படக்கூடாது. மூன்றாவதாக, இந்த தேவன் பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சங்கீதம் 47ஆம் சங்கீதம் பாருங்க, 7ஆம் வசனத்தில், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அவர் பூமிக்கே ராஜா, அவரே சிருஷ்டித்தவர், அவர்தான் ராஜா. அவரை மிஞ்சி யாரும் கிடையாது, அவரால் எல்லாம் கூடும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனே ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். நாம வேதத்தை தெரிந்தவர்கள் தான் நாம் அதை நினைக்கிறதே கிடையாது. அரசாட்சிக்குரியவர்கள் நாம். இறை அரசு என்று ஒரு அரசு இருக்கிறது. அது கவர்மெண்ட் ஆஃப் காட். இந்த கவர்மெண்ட், பூமியில் இருக்கிற கவர்மெண்ட் என்னத்தினாலும் செய்யலாம். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்பட்டால் யாருமே எதிர்த்து நிற்கவே முடியாது. எந்த ஒரு கவர்மெண்டாலையும் எதிர்த்து நிற்கவே முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்படுமானால் ஆமாம், உலகமே ஸ்தம்பித்து போகும். கொரோனா கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்பட்டது. தேவன் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே பாடுங்க, சும்மா ஏனதானா என்று பாடிராதீங்க. கருத்தோடு தேவனை துதித்து பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சிங்காசனம் எங்க இருக்கு? ஏசாயா 66:1-2 பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். ஆமா, அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. அவருடைய பாதபடியில் தான் நாம் இருக்கிறோம். எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அதை எதை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது? அவர் சர்வ பூமிக்கும், பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறதுனால அவரால் எதையும் செய்ய முடியும். ஒரு கட்டளை போட்டார்னா போதும். சாதாரணமாக அந்த பூமியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுகிறவங்க ஒரு சட்டம் போட்டாச்சுன்னா, சட்டம் செயல்படும் போது சட்டத்தை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி செய்வாங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கிற கவர்மெண்ட்டே இப்படி செய்தால், பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்பட்டால் எல்லாம் தலைகீழாக மாறத்தான் செய்யும். தேவன் செய்வார். ஆமாம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட அநேக அநியாயங்கள் நடந்திருக்கலாம். அதிகாரத்தின் மூலமாக சிலர் உங்களை வாதித்திருக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்படும், நம்பணும். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. எனக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது.
இந்த கவர்மெண்ட் இல்லை, மேலே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது. அது கவர்மெண்ட் ஆஃப் காட். அது செயல்படும். அதான் இறை அரசு. அது செயல்பட்டால் எந்த மனுஷனும் என்ன செய்யணும்? ஆமாம், கூனி குறுகி தான் ஆகணும். அப்படி செய்வார். அதனால தான் இந்த உலகத்தை ரட்சிக்க உலக ரட்சகராக இயேசு என்கிற பெயரில் 2000 வருடங்களுக்கு முன்பு வந்து எல்லாவற்றையும் செய்து காட்டினார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் உடுத்துவித்தால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்று தட்டி எழுப்பினார் விசுவாசத்தை. எனக்கு என்பானவர்களே, கவர்மெண்ட் ஆஃப் காட் ஒன்று இருக்கிறது. அந்த கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்படும் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீனை கையில் கொடுத்தாங்க. அங்கே முன்னால் 5000 பேர் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் காடை தான் இயேசு பார்த்தார். வானத்தை என்னாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்பட்டது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் காட் செயல்படும். அதான் தேவனுடைய அரசு, இறை அரசு செயல்படும். ஆகையினால நாம் கலங்கக்கூடாது. அதனால தான் சொல்றார் சங்கீதம் 47:6 தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். கருத்துடனே பாடணுமா? அதனால தான் ஒரு அருமையான பழைய பாடல், சர்வ பூமிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மிடத்திலே படைக்கிறோம் என்று இந்த நேரத்தில் அந்த பழைய பாடல் உங்களோடு சேர்ந்து பாடுங்க. முடிந்தவங்க நீங்கள் எழும்பி கூட நின்று பாடலாம். அவ்வளவு அருமையான பாடல், தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய பாடல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ சிருஷ்டியை பாதுகாப்பவர், ஆமென், அவருடைய கரத்தில் வந்திருக்கிறோம். Thank you Lord. Amen. Thank you Jesus. Hallelujah. Amen. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றோ பணிந்து தொழுவோம், எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாம் சேர்ந்து Hallelujah, Hallelujah, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி நீ என்றென்றும் நிலைப்பார். ஆமென். Thank you Lord. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். Thank you Jesus. Amen.
வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். எல்லாம் சேர்ந்து தேவனை துதிப்போம். சர்வ பூமிக்கும் தேவன், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன், இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போட்டவர். ஹல்லேலூயா. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எங்களை சிருஷ்டித்த உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற ஏங்கி நிற்கிறோம். ஆமென். Thank you Lord. Thank you Jesus. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் ஆசீர் பெறவே. சொல்லுங்க. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் ஆசீர் பெறவே. எல்லாரும் சேர்ந்து மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வின் ஜோதியும் நீரே. கவர்மெண்ட் ஆஃப் காட், இறை அரசு நமக்காக செயல்படும். நம்முடைய மீட்பர் அவர்தான். நமக்காக இரத்தத்தை சிந்தினார். எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. சொல்லுங்க. எந்த மீட்பரும் ஜீவனும்
என்னை காக்கும் கர்த்தரும் நீரே. என்னை உமக்கு என்றோ மார்பணித்தே, என் வாழ்வின் ஜோதியும் நீரே. சொல்லுங்க. என்னை உமக்கு என்றோ மார்பணித்தே, என் வாழ்வின் ஜோதியும் நீரே. எல்லாம் சேர்ந்து பூமிக்கு அஸ்திபாரம் போட்ட தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சர்வ பூமிக்கும் தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் தேவன், பூமி அனைத்திற்கும் ராஜா. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ராஜா வீட்டு பிள்ளைகளாக இருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் காட் நமக்கு உதவி செய்ய தேவன் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி செயல்படுத்துகிற தேவன் இந்த நேரத்திலும் நம் மத்தியில் இருக்கிறார். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நேரத்திலும் அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை தியானித்தோ, அவரை அழைத்திருக்கிறோம். நீங்க தான்ப்பா எங்களுக்கு எஜமா, நீங்க தான் எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களுக்கு மீட்பர், நீரே எங்களுக்கு ரட்சகர், எங்கள் வாழ்விற்கு ஜோதியே நீர்தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக, உலக ரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய அன்பு இந்த நேரத்தில் நம்மை மூடுகிறது. அவருடைய கிருபை நம்மை மூடுகிறது. அவருடைய இரத்தத்திற்குள் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையின் பாதுகாப்பிற்குள் வந்திருக்கிறோம். அவரே நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை இந்த நேரத்தில் உங்களை மூடுகிறது. எல்லாவித பயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. எல்லாவித கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவ கிருபை இப்பொழுது உங்களை தேடி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் தருகிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய தேசத்தை உடைய சமூகத்தில் தருகிறோம். எங்களுடைய இந்தியா தேசத்தை உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பூமி அனைத்திற்கும் ராஜா அல்லவா? அப்போது அப்படி என்றால் இங்க தேசத்திற்கும் நீர்தானே ராஜா. கிரியை செய்வீராக, கிருபை செய்வீராக, இரக்கம் பாராட்டு உம்முடைய கரம் ஆளுகை செய்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.